पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापगायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் 365வது திருநாமத்துக்கு வருகிறோம். இந்த திருநாமம் சித்தாய நமஹ என்பது. சித்தஹா என்பது திருநாமம். அர்ச்சனை செய்யும் பொழுது சித்தாய நமஹ என்று வடிவம். இந்த சித்தஹா என்று எம்பெருமான் ஒரு பெயர் திடீர்னு வருது. ரெடிமேட் அர்த்தம் சித்தஹான்னா. சாப்பாடு ரெடியா, அன்னம் சித்தமானு கேட்பா. சித்தம் அப்படின்னு அந்த காலத்தில். சித்தம்னா தயாராகிடுத்து, தயாரானவன் அர்த்தம் சித்தன்னா. திடீர்னு பகவானை தயாரானவன் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, சென்ற திருநாமத்தில் ஒரு விஷயம் பார்த்தோம். எம்பெருமான் சததன்வாவை கொன்றான். பலராமனை தேர்லேயே இருக்க வச்சான், கிட்டக்க வர வழிக்கல. இது சதுப்பு நிலான்னா இங்கே நீ வராதேன்னு வேற சொல்லிட்டு தடுத்தான். இவனே ரான்சாக் பண்ணினான். யார? சததன்வாவை. மணி இல்லை மணி இல்லைன்னுட்டான். பலராமனுக்கு கோபம் வந்துடுச்சு, தானே ஏமாத்துறான்னு வச்சுரு. பலராமன் போய் கிருஷ்ணனை சந்தேகப்படுவாரா? பலராமனே அவதாரம் தான், கிருஷ்ணனும் அவதாரம் தான். அவங்களே சந்தேகப்பட்டாங்களேன்னா பணம் இல்லை இல்லை. அவர்கள் ஒரு பெரிய நாடகம் நடிக்கிறார்கள். அந்த நாடகம் எதனால, எதற்காக? திரௌபதி மகாபாரத போரிலே திரௌபதியினுடைய சபதம் நிறைவேறத்துக்காக. ஒரு மனுஷன் நிறைய தப்பு செய்கிறான், அவனை பகவான் என்கரேஜ் பண்ணுவான். அவன் விழறதுக்கு வழி வேறு வழி இல்லை. அப்படி பீக்கில் போனால் பொட்டுன்னு விடலாம், தூக்கி விட்டு தான் அடிக்கணும். அதனால் ஸ்பின்னர்கள்லாம் அப்படி போட்டு கொடுப்பா பந்த. 2 சிக்ஸர் அடித்த கோட்டியில் 3வது சிக்ஸர் அடிப்பான், ஆள் பயில் எடுத்து போயிடுவான். அதே மாதிரி பகவான் என்ன பண்ணுவான், தீய வழியில் போகிறவனை நம்ம பெரிய ஆளாக இருக்கோம், நமக்கு பவர் இருக்குன்ற எண்ணத்தை வர வச்சு தான் தட்டுவான். நம்ம துரியோதன் அப்பேற்பட்ட பிரகிருதி. துரியோதனனுக்கு ஒரு ரகசிய விஷயம் சொல்லியிருந்தார்கள் அசுரர்கள். அசுரர்கள் எவ்வளோ பாடுபட்டு எத்தனையோ ஹீரோக்களை உருவாக்கினாலும் கடைசியில் நாராயணன் கொண்டுடுறார். அதனால் அவர்கள் கூடி ஒரு பெரிய தபஸ் பண்ணினான். கூட்டு தபஸ், கூட்டு வழிபாடுங்கிற மாதிரி. பரமசிவனை குறித்து அவன்கிட்ட வரம் கேட்டா, சுவாமி நாராயணன் கொல்லாத ஒரு அசுரன் எங்களுக்கு வேணும் தலைவர். நாராயணனால் கொல்ல முடியாத தலைவனாக இருக்கணும். அவர் சிரிச்சரப்படுவத்தில் இருக்க முடியாது. நாராயணன் முடியாத காரியத்தை எப்படி முடியாத காரியம் ஒன்று இருக்காது. ஆனாலும் இவர்கள் வரம் கேட்கலாம், என்ன பண்ணுறதுன்னு அவர் உடனே செல் எடுத்து பேசிட்டார் நாராயணன்ட்ட.
அதுக்கு என்ன, உமக்கு வரம் கொடுக்குற பவர் இருக்கு, கேட்ட வரம் கொடு தபஸ் பண்ணான்னுட்டார். உடனே நாராயணனால் கொல்ல முடியாத ஒரு தலைவனுக்கு உருவாயிடுவான், அவனை நாராயணன் கொல்ல முடியாதுன்னுட்டார். பார்வதி பார்த்தா இது இப்படியா, இவங்க பாட்டு கலாட்டம் பண்ணிட்டே இருக்காங்க, அது மாதிரி கெட்டவன் வந்துட்டா அப்புறம் எவ்வளோ ஆகும். அதான் அந்த கெட்டவனுக்கு ஏதாவது ஒரு வீக்ஸ் பாயிண்ட் வைத்தான் வைக்கணும்னு பார்வதி சொன்னான். செக் வச்சு கொடுங்க, சும்மாவான்னு தலை கொடுத்து இருக்காதீங்க. என்ன கொடுக்கலான்னா, தொடைக்கு கீழே அவனுக்கு பலம் இருக்கான்னு சொல்லி கொடு, ஆனால் தொடைக்கு கீழே அவனுக்கு வலிமை இருக்காது அப்படின்னு பரமசிவனுக்கு கண்டிஷனை போட்டார். அசுரர்கள் கிடைச்ச வரைக்கும் லாபம் போயிட்டான். அவருடைய தலைவனாக துரியோதனன் வந்தான். துரியோதனனுக்கு நாராயணன் அவனை கொல்ல முடியாது, பரமாத்மா கிருஷ்ணன் அவனை கொல்லலை, அர்ஜுனனை வச்சு தான், இது பீமனை வச்சு தான் கொல்ல போல. அதே சமயத்தில் அவனுக்கு தொடைக்கு கீழே வலிமை கிடையாது அப்படின்னு ஒரு கண்டிஷனை பார்வதினா போட்டா. அதனால தொடைக்கு கீழே அடித்தா ஆள் காலி ஆகிடும். நாராயணன் வேண்டாம், நீங்களும் நானோ கூட தொடைக்கு போட்டால் ஆள் காலி ஆகிடும். அந்த விஷயம் வெளில தெரிஞ்சதுன்னா ஈஸியாக அடிச்சுடுவாளே. அதனால அதுக்கு என்ன செக் வைக்கிறதுன்னு பார்த்தா, கதா யுத்தம்னு ஒரு யுத்தம் இருக்கு, அந்த யுத்தம் பண்ணுறவளை தொடைக்கு கீழே அடிக்கக்கூடாது அப்படின்னு அந்த யுத்தத்தில் ஒரு கண்டிஷன். எப்படி கிரிக்கெட்டில் காலில் பட்டா எல்பிடபிள்யூ அவுட்டு, ஃபுட்பாலில் கையில் பட்டா ஃபவுல் பிளே. கதா யுத்தம் பண்ணுறவங்க இடுப்பு கீழே அடித்து கொள்ளக்கூடாது என்று ஒரு சட்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது துரியோதனன் அதில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டான்னா கதா யுத்தம் தானே பண்ணுவான், அப்போ யாரும் தொலை கீழே அடிக்க மாட்டாங்களே, ஜெயிச்சு தான் தீருவான்னு அசுரர்கள் நினைத்தார்கள். அதனால் துரியோதனுக்கு கதை மீது ஆசையை உண்டாக்கினார். கதா யுத்தத்தை ரொம்ப நல்லா கற்றுக்கணும்னு பார்த்தான். அந்த காலத்தில் கதா யுத்தத்தில் ரொம்ப எக்ஸ்பர்ட் பேர் வாங்கினவர் பலராமன். அவர்கிட்ட ஹையர் ஸ்டடி வாங்கினா நல்லது. கிருப்பர் சொன்னார், அப்பா இதுக்கு மேலே எனக்கு சொல்லித்தர முடியாது, பலராமன் தான் சொல்லித்தரணும்ட்டார். பலராமன் சொல்லித்தர மாட்டார் அப்படின்னு பயந்தான் துரியோதனன். காரணம்னா பலராமன் தான் அவருடைய அத்தையமான் பீமனுக்கு சொல்லிக் கொடுக்குறார். இவனுக்கு அத்தையமானுக்கு இவன் தான் ஆகாது, எப்படி சொல்லி தருவார். அதனால துரியோதனன் நடிக்கிறான் கிருஷ்ணவர்த்துக்கு. அப்போ தான் இந்த காரியம் நடந்துடுச்சு. எது, பாண்டவர்கள் அரக்குமாலை எரிஞ்சு போயிட்டான்னு நினச்சிட்டு இருக்கா. இனிமேல் பீமன் வந்தாலும் ஜெயிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, எப்படியாவது கதா யுத்தத்தினுடைய நுட்பங்களை பலராமனிடமிருந்து துரியோதனன் கற்றுக்கணும். அதுக்கு என்ன வழின்னு பார்த்தார்கள். அதுக்கு என்ன வழின்னா, பலராமனும் கிருஷ்ணனும் பிரியணும். அதுக்காகத்தான் இந்த நாடகம் நடத்தினேன். மிதிலையில் விட்டு பகவான் வந்துட்டார், அண்ணன் கோஷின்னு போயிட்டாருன்னு துரியோதனன் கேட்டு மிதிலைக்கு போனால் கதாயுத்தம் கற்றுக் கொடுங்கன்னா ஓகே அப்படின்னு கற்றுக் கொடுத்துட்டார். எப்படி பகவான் பாருங்க, துரியோதனனுக்கு தைரியம் ஜாஸ்தி ஆகிட்டோம், கதாயுத்தத்தில் நாம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டோம். அடிக்கடி சொல்கிறார் பலராமன், அப்பா பீமன் வரையும் காட்டடி தான் நன்னா அடிக்கிற, சண்டை நன்னா போடுறேன்னு சொல்லி கொடுத்துட்டார். அதில் வந்த உடனே ரொம்ப பெரிய ஆள் நான் சொல்லிட்டான், நம்ம யாரும் தொடக்கி கீழே அடிக்க முடியாதுன்னு திரௌபதியினுடைய வஸ்திராபரண காலத்தில் தொடையை தட்டி இங்கே வந்து உட்காருன்னு சொன்னான். அப்போ தான் திரௌபதி இதில் பீமன் கதையால் அடித்து நீ வாழ்ந்து போயிடுவேன்னு சாபம் கொடுத்தான். அவன் சிரித்தான், கதா இதில் தொடை கீழே அடிக்கவே மாட்டாங்க, தப்பாக சொல்கிறேன்னு, அந்த சாபமே வலிக்காதுன்னு நினச்சான். ஆனால் கதாயுதமும் கற்றுக் கொடுத்து துரியோதனுக்கு, அவனுக்கு திரௌபதியினுடைய சாபத்தினால ஒன்றும் ஆகாதுங்கிற எண்ணம் இருக்கிறச்சே பகவான் பின்னாடி மைத்ரேயனை அனுப்பிச்சார், மகரிஷி மைத்ரேயர். அவர் வந்து துரியோதனை பார்த்து, ஏண்டா பாண்டவரோட சண்டை சேர்த்துக்கோன்னா நீ பாட்டி தேன் சொல்லிடணும்னு தொல்லை தட்டினான். உடனே மைத்ரேயர் சொன்னார், எந்த தொடையை நான் பேசுகிறச்ச மரியாதை இல்லாமல் தட்டுறையோ அந்த தொடையில் பீமசேனன் கதையாளிச்சு உன்னை கொள்ளுவோம். இதுக்கெல்லாம் பிளான் பண்ணி துரியோதனை ரெடி பண்ணி வச்சிருக்கார் பகவான். அதுக்காகத்தான் இந்த சததன்வா எபிசோட். இப்போ பகவான் நான் ரெடி, பாண்டவர்களே உங்கள் வெற்றிக்கு காத்திருக்கான். பகவான் நமக்கு ஒரு மீன்ஸ் ரெடியாக இருக்கான். அவரை பிடிச்சிருந்தா எல்லா காரியத்தையும் செஞ்சு கொடுத்துருவான். அதனால் பகவானுக்கு சித்தமான உபாயம் இருக்குது. நான் ஒன்றுமே பண்ண வேண்டாம், அவரை பிடிச்சிருந்தா போதும். அதை இந்த சததன்வா எபிசோட் காண்பிக்கிறது. அதனால் இதுக்கு முக்கியத்துவம் உண்டு என்று நாரதர் திரௌபதியினுடைய பிரதிஜையை நிறைவேற்றுவதற்கு அடிப்படையான நிகழ்ச்சி சததன்வா காரணமாக பலனும் கிருஷ்ணனும் பிரிந்தது. பின்னாடி பெரிய ஆபத்து வந்துடுது. மகாபாரத யுத்தம் முடியறச்சே
துரியோதனுடைய தொடையில் பீமன் திடீர்னு கதையால் அடிச்சிட்டான். கிருஷ்ணன் பக்கத்தில் இருக்கார், அர்ஜுனன்லாம் இருக்கா. அந்த யுத்தத்தை பார்க்கணும், பலராமன் வந்துட்டார். உடனே அவர் ரொம்ப கோபம் வந்து, என்னுடைய ஸ்டூடெண்ட்டு ஃபவுல் ப்ளே பண்ணிவிட்டான், இந்த மாதிரி விடேனா அப்படின்னு கலப்பையை தூக்கிட்டு பீமனை அடிக்க போனார். அப்போ பகவான் கிருஷ்ணன் சொன்னார், ஆனால் நாம் எதுக்கு அடிக்கிறோம் அவனை? அவன் தொடையில் அடித்து அவன் சாகணும், பிரம்ம ரிஷி சாபம் கொடுத்துருக்கார். அப்புறம் பீமன் என்ன பண்ணுவான்? அதில் பீமன் இன்ஸ்ட்ருமெண்டல் தான், இதுக்கு போய் பீமன் அடிக்கிறேளேன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டார். அதற்கும் வாய்ப்பான வர்றது. இத்தனையும் பண்ணுவதற்கு எப்படி பகவான் தீயவர்களை தூக்கிவிட்டு கீழே தள்ளுவான் அப்படிங்கிறதுக்காக துரியோதனனுக்கு கதாயுத்தம் கற்றுக் கொடுத்து பீமனோட பெரியாளுகிற எண்ணத்தை வரவழைத்து அவன் தானே அந்த அகம்பாவத்தினால பாரத யுத்தத்தை ஏற்றுக்கொண்டு செய்து அதை மடிந்து போக முடியாது பண்ணி பூபாரம் தீர்த்தவர்கள் பலரும் கிருஷ்ணனும். ஆகினால்தான் பகவானே சித்தமான உபாயம் இஸ் ஆல்ரெடி அவைலபிள். அவனை பிடிச்சிட்டா காரியம் ரெடிமேட் ஃபுட் மாதிரி அவன். நாம் என்ன பண்ணுறோம்? நான் பண்ணுறேன்னு ஆரம்பித்தோம்னா கஷ்டமாக இல்லை. பேசாமல் நீயே எல்லாம் பண்ணுன்னு ஒப்படைச்சு அவனுள் நாம் ஒடுங்கினோமாகில் நிச்சயமாக காரியத்தை செய்து தருவான். ஆயினால்தான் அவனை சித்தன் என்ற திருநாமத்தை இட்டு நாரதர் சொல்கிறார். எங்கே இதற்கான ஸ்லோகம்? கிருஷ்ணா பிரதிஜா வினிவர்த்தனே சஹ உபாய ஆசித் ஸ்வயமேவ சித்தா குரோதேன ராமம் சதசாப யுத்தே ஸ்வஸ்மின் சயோக்தேதிகி சித்தநாமா. அன்பர்களே, இதற்கான தமிழ்: பாஞ்சாலி சபதம் நிறைவேற தானே 6 ஆனானே, 6 பேரும் ஆவானாய், சததன்வாவை கொன்றான், சித்தோபாயன் சித்தனானானே. எங்கே நமக்கு எல்லாத்தையும் தரக்கூடிய சித்தோபாயனான திருவேங்கடமுடையானை இந்த திருநாமத்தை கொண்டு சொல்லுங்கள், ஜெபியுங்கள், தியானம் பண்ணுங்கள். அவன் நமக்கு சித்த உபாயமாக எல்லாத்தையும் செய்து கொடுப்பான். சித்தாய நமஹா. நமோ வெங்கடேசாய. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.